ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீன் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பயோனியர் பற்றி நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி எனக்கு அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகவே இல்லை, அப்ரூவ் மெசேஜ் எனக்கு வரவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு இந்தியா காமிக்கவே இல்லை லாஸ்ட் டேப்பில் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு ஏஜ் மினிமம் 22 இருக்கணும். நிறைய பேர் 16, 18 அந்த மாதிரி ஏஜ்லலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகவே ஆகாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஐ மீன், நீங்களாக இண்டிவிஜுவலாக போய் பேங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதாக இருக்கணும். ஸ்கூலில் கொடுத்ததோ இல்லை இந்த ஆஃபீஸில் கொடுத்ததோ அந்த மாதிரி எந்த விதமான அக்கௌண்ட்டும் இருக்கக்கூடாது. நீங்களாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டாக இருக்கணும் அந்த பேங்க் அக்கௌண்ட். அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களோட பேன் கார்டு கூட ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அப்போனா மட்டும்தான் அப்ரூவ் ஆகும், ஓகேங்களா? அதுவும் உங்கள் பேன் கார்டு மேஜர் பேன் கார்டாக இருக்கணும், ஓகேவா? அதில் மைனர்னு இருந்தால் அது அக்செப்ட் ஆகவே ஆகாது. உங்களோட பேன் கார்டு மேஜராக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பயோமெட்ரிக் அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசுலேயே ஆதார் கார்டு எடுத்திருப்பீங்க, பட் உங்களுக்கு அந்த வயசில் பயோமெட்ரிக் ஐ மீன் உங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் அதெல்லாம் அதில் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பயோமெட்ரிக் பண்ணியிருந்தால் உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட ஆதார் கூட ரெஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த பயோனியர் அக்கௌண்ட் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்தியா ஏன் அப்படி காமிக்க மாட்டேங்குது அப்படின்னா, அதெல்லாம் காமிக்குது, எனக்கெல்லாம் காமிக்குது. நான் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டேன் சில பேர்த்துக்கு அப்புறம், உண்மையாலுமே இந்த மாதிரி மாற்றிட்டாங்களா இந்தியாவுக்கு இல்லையா அப்படின்ட்டு நான் போய் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் தெரியுது எனக்கு ஒர்க் ஆகுது. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 3-4 பேர்த்துக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு ப்ரூஃபை இந்த வீடியோ எண்டில் நான் காமிக்கிறேன். வித்தின் 5 இயர்ஸில் எனக்கு அக்கௌண்ட் அப்ரூவ் பண்ணாங்க. வித்தின் 5 இயர்ஸ்லேயே. இன்னும் சில பேர் சில தப்புலாம் பண்ணுறீங்க. பேங்க் பாஸ்புக்கில் ஒரு அட்ரஸ் இருக்கும், நீங்கள் பயோனியரில் ஒரு அட்ரஸ் கொடுப்பீங்க. அப்படி எந்த விதமான தப்பும் பண்ணிடாதீங்க. பேங்க் பாஸ்புக்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதே அட்ரஸை பயோனியரில் கொடுத்துருங்க. ஒரு கமா ஸ்பேஸ் கூட மாறாமல் அப்படியே கொடுத்துருங்க. பிகாஸ் நம்ம அட்ரஸ்க்கு ஒன்றும் பணம் வரப்போது கிடையாது, நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் ஏறப்போகுது. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் எப்படி இருந்தால் என்ன, ரெண்டுக்கும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்னு தான் அவங்க பார்ப்பாங்க, ஓகேவா? சப்போஸ் ஆதாரில் கூட இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, ஆதார்லேயே உங்களுக்கு சேம் அட்ரஸாக இருக்கணும், எல்லாத்துலேயும் ஒரே அட்ரஸாக இருக்கணும். பட் அக்கௌண்ட் அப்ரூவெலாம் பண்ணாமல் போகிறது கிடையாது. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் பாஸ்புக்கில் கொடுக்குற நேம், பேன் கார்டில் இருக்க நேம், ஆதார் கார்டில் இருக்க நேம் எல்லாமே சேமாக இருக்கணும். நீங்கள் பயோனியரில் கொடுக்குற நேமும் கேப்ஸில் கொடுத்தா கேப்ஸில் கொடுங்க, இனிஷியல் பின்னாடி வந்திருந்தால் இனிஷியல் பின்னாடி கொடுங்க, ஓகேங்களா? ஸோ எதுவுமே மாற்ற வேணாம், அப்படியே உங்கள் டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கோ அப்படியே கொடுங்க, பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறீங்க. பயோனியர் வெப்சைட்குள்ளே போயிட்டு சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அப்படி பண்ண உடனே அதே டேப்பில் ஓப்பன் ஆகி பிஸ்னஸ் ஆர் இண்டிவிஜுவல் அப்படி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். அது நான் உங்களுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி அதே டேப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்க. புது டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்படி சைன் அப் கொடுத்து புது டேப் ஓப்பன் ஆகிட்டு 2-3 டைம் கொடுங்க, ஓகேவா? ஒரு புது டேப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அப்போ கொடுங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு 22 ஏஜ் ஆகாட்டி உங்கள் பேரண்ட்ஸோடது கொடுங்க. உங்கள் பேரண்ட்ஸோடது எல்லாமே சேமாக இருக்கணும். ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ், பேங்க்கில் ஒரு அட்ரஸ், பயோனியரில் நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அப்ரூவ் ஆகவே ஆகாது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு அப்ரூவ் மெசேஜே வராது. சரி, ஓகே, நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயோனியர் அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகும். நான் உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேட் காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பயோனியர் அக்கௌண்ட் என்னால் சைன் அப் பண்ண முடியல, இந்தியா கண்ட்ரி காமிக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ லைவாகவே ஒரு பயோனியர் அக்கௌண்ட் உங்களுக்கு இதில் நான் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. வாங்க நம்ம பயோனியர் அக்கௌண்ட் லைவாக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம், ஓகேவா? பயோனியர் போயிருங்க. ஓகே, இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்து இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் இதை யாரும் சூஸ் பண்ணாதீங்க, மறுபடியும் பேக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டேப் வந்துச்சுன்னா மறுபடியும் ரெஜிஸ்டர் கொடுங்க. அந்த ரெஜிஸ்டர் கொடுக்கும்போது புது டேப் ஓப்பன் ஆகி இன்னொரு டேப்பில் இந்த மாதிரி பயோனியர் சைன் அப் இப்படி வந்தால் மட்டும் பண்ணுங்கள். அதே பேஜில் வர டேப்பில் போய் யாரும் க்ரியேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் தான், நமக்கு கம்பெனி கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு லைவாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பேஜ் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே கண்ட்ரி பார்த்தீங்களா, இந்தியா. அது ஆல்ரெடி இந்தியாவிலே இருக்குது. நான் அட்ரஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, நான் அட்ரஸ் கொடுத்துட்டேன். இப்போ மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வெரிஃபிகேஷன் கோட் கேட்கும். சென்டு கோடு கொடுத்துட்டேன். ஓகே, நமக்கு ஓடிபி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்மளோட யூசர் நேம் இதான் வரும். ஸோ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கேட்குது. நம்ம பாஸ்வேர்டு வச்சிடலாம். ஓகே, பாஸ்வேர்டு வச்சாச்சு. பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் இந்த சிம்பிள்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். இது எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து இதில் என்ன சூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் த லாஸ்ட் நேம் ஆஃப் ஹையர் செகண்ட் பெஸ்ட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நான் வந்து ஓகே, நான் ஒரு பேர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இஷ்யூங் கண்ட்ரி ஆஃப் ஐடி இந்தியா. அது நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், இந்தியா. நெக்ஸ்ட்டு பேன் கார்டு நம்பர் கேட்குது. பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்தாச்சு. பேன் கார்டில் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதே கொடுங்க, மாறி கொடுத்துறாதீங்க. ஓகேங்களா? ஓகே, அப்படியே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கீழே ஒரு கோடு கேட்கும், அதை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, லாஸ்ட் டேப் வந்துடுச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பேங்க் அப்படிங்கிறத கேட்கும். நான் பேங்க் கொடுத்துட்றேன். என்னோடய பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க். ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்துட்டேன். இது நீங்கள் பேங்க்கில் என்ன கொடுத்துருக்கீங்களோ சேம் அப்படியே கொடுங்க. டிட்டோ மாறாமல் அப்படியே கொடுங்க. ஒரு ஸ்பெல்லிங் கூட மாற வேணாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, நான் கேப்ஸ்லேயே எல்லாம் கொடுத்துக்கிறேன். நீங்களும் கேப்ஸ்லேயே கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. ஓகே, நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்குது, அதுவும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, நான் கொடுத்துட்டேன். இப்போ பேன் கார்டு அகைன் கேட்குது. பேன் கார்டு நீங்கள் என்ன பேன் கார்டு கொடுத்தீங்களோ அதே கொடுங்க. கொஞ்சம் மாறி மாறி கொடுக்காதீங்க, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிற. இப்போ பேன் கார்டு வந்து உங்கள் பேரண்ட்ஸோட கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து உங்களோடது கொடுக்கக்கூடாது. நீங்கள் பேன் கார்டு யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கில் என்ன அட்ரஸ் இருக்கோ அப்படியே கொடுங்க, மாற்றி கொடுத்துறாதீங்க. ஓகே, பேன் கார்டு கொடுத்துட்டேன். இப்போ என்ன அக்கௌண்ட் டைப்னு கேட்குது, சேவிங் அக்கௌண்ட் தான். ஓகே, இப்போ எல்லாம் அக்ரி கொடுத்து சப்மிட் கொடுத்தாச்சு. ஓகே, என்னோடது வந்து ரிவ்யூ இன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்குது. நான் இது ரிவ்யூ ஆகிட்டு எனக்கு அப்ரூவ்ட் ஆன உடனே நான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? பிகாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்தியா எனக்கு ஒர்க்கே ஆகலை அப்படின்ட்டு. இந்தியாவில் என்னால் பண்ணவே முடியல, இந்தியா கண்ட்ரியே அதில் காமிக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது நான் எல்லாமே இந்தியாவில் வச்சு தான் பண்ணேன். எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுது. எனக்கு பழையபடி ஆஸ் யூஷுவல் எனக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு மெயில் கூட காமிக்கிறேன். மெயில் எதுவும் வரல, வரும். ஓகே, இப்போ நம்ம சைன்இனில் போயிட்டு அந்த அக்கௌண்ட்டை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு அக்கௌண்ட் லாகின் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ நான் இதில் என்ன ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டாங்களோ அதை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஐ மீன் இது புது கொஷின்ஸ், இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே ஓகே, யுவர் அக்கௌண்ட் வில் பி அப்டேட்டட் வித்தின் 72 ஹவர்ஸில் நமக்கு வந்துடும் கேட்குது. என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது.
ஸோ நம்ம இப்போதைக்கு இதை அப்டேட் பண்ண வேணாம். நமக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் நம்மளோடது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. வித்தின் 72 ஹவர்ஸில் நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதோட கண்டினியூஸ் பார்ட் போடுறேன். ஸோ பயோனியர் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுது. நீங்கள் கரெக்டாக சைன்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, எனக்கு பார்த்தீங்களா இதிலிருந்து எனக்கு பயோனியர்லேருந்து மெயில் வந்திருக்கு. வெரிஃபையர் இமெயில்னு கேட்குது. நான் இமெயில் வெரிஃபை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு மெயில் வந்திருக்கு. அது என்ன மெயில்னா 3 business days கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்ரூவ்ட் ஆகிடுச்சுன்னா உங்களால் அமௌண்ட் ரிசீவ் அண்ட் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இது என்னோடய கஸ்டமர் ஐடி. இமெயில் எனக்கு வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். சிம்பிள் ப்ராசஸ், எல்லாத்தினாலையும் பண்ண முடியும். இந்தியா கண்ட்ரி ஏன் வரலன்னா, நீங்கள் விபிஎன் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மொபைலில் ஆன் ஆகிருக்கும், இல்லை நீங்கள் மொபைல் ஆப்பில் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். எல்லாமே மொபைலில் க்ரோமில் போயிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லாட்டி உங்கள்கிட்ட லேப்டாப் ஆர் பிசி இருந்தால் பிசியில் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொல்லி கொடுத்தா அப்படியே நான் எதுவுமே பண்ணல. ஸ்டெப் பை ஸ்டெப் அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதில் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணி சைன்அப் கொடுத்தேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கும் அப்ரூவ் ஆகும். பட் உங்களுக்கு ஏஜ் வந்து எபவ் 18 இருக்கணும். உங்களுக்கு பிலோ 18 இல்லை 18 இருந்தால் அப்ரூவ் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் வேறு என்னென்னா, பேன் கார்டு நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டே கொடுக்கணும். உங்கள் பாஸ்புக்கில் உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸை ஸ்பேஸ் கூட கொஞ்சம் டிஃபர் ஆகாமல் அப்படியே கொடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல. என்ன அட்ரஸ் உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கோ, உங்கள் நேம் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கோ அப்படியே மாறாமல் கொடுங்க. மாற்றி கொடுத்துறாதீங்க. ஓகே, நான் இப்போ சைன் அப் கொடுத்துட்றேன். ஓகே கேஸ், எவ்வளோதான் வீடியோ. நான் உங்களுக்கு இது சைன் அப் இது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு காலையில் தான் பயோனியர் அக்கௌண்ட் யாருக்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ அது காலையில் ஒரு 7 o'clock அப்படி தான் நான் க்ரியேட் பண்ணேன். நீங்கள் இந்த மெயிலை பார்த்தீங்கனாலே தெரியும், டேட் பார்த்தாலே தெரியும். 7/5 காலையில் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்கு இந்த வெரிஃபை இமெயிலெலாம் கேட்டுச்சு. அது பண்ணி நான் இன்றைக்கி 1 day ஃபுல்லாக கூட ஆகலை. எனக்கு இன்றைக்கி 5:58 மெயில் வந்துருச்சு, உங்கள் அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. பாருங்கள், 5:58 வந்திருக்கு. ஓகேவா? பயோனியர்லேருந்து என்னோடய அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகிடுச்சின்னு வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். ஸோ இதான் என்னோடய அக்கௌண்ட். இப்போ இன்றைக்கி க்ரியேட் பண்ண புது அக்கௌண்ட். இதில் நான் உங்களுக்கு அந்த குளோபல் பேமெண்ட் சர்வீஸையும் காமிக்கிறேன். எனக்கு எல்லா அக்கௌண்ட்டும் வந்திருக்கு. யூஎஸ், யூகே, யூரோப் எல்லா அக்கௌண்ட்டும் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு குளோபல் பேமெண்ட் சர்வீஸ் வரல, அதுக்கப்புறம் எனக்கு இந்தியாவே காமிக்கல அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கணும். பேன் கார்டு உங்கள் அப்பா அம்மாவோடது கொடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட் உங்களோடது, நேம் எல்லாம் உங்களோடது கொடுத்தீங்கன்னா 100% அப்ரூவ் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பேன் கார்டு நீங்கள் யாரோடது சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபுல் இமெயில் ஐடி முதற்கொண்டு, ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே அவங்களோடதே யூஸ் பண்ணுங்க. உங்களோடது எதுவுமே யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவை என்னது? இந்த அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான். ஓகேங்களா? இதில் போய் நம்ம வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதோட அக்கௌண்ட் நம்பர், ரூட்டிங் நம்பர் அதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு தேவை. நமக்கு யாரோட டீட்டெயில்ஸுங்களே தேவை. நமக்கு அமௌண்ட் வந்தால் அந்த அமௌண்ட் எந்த பேங்க்குக்கு வித்ட்ரா ஆகுது அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேவா? நீங்கள் பேன் கார்டு வந்து வேறு யாராவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் வேறு யாராவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ரூவ் ஆகவே ஆகாது. இன்னும் சம் கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் பேமெண்ட் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏன் காமிக்க மாட்டேங்குது அப்படின்னா, உங்களுக்கு 20 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும். நான் 18 இயர்ஸ்ன்னு சொன்னேன், பட் இப்போ 20 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். ஸோ எல்லோரும் நல்லா கிளாரிஃபை பண்ணிங்க. பயோனியர் அக்கௌண்ட் இனி தந்துட்டு தான் இருக்காங்க, அதுவும் இந்தியாவுக்கு தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் தராமல்லாம் போகவே இல்லை, எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் தந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, அந்த தப்பு என்னன்ட்டு நல்லா பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். நீங்கள்
ஃபஸ்ட்டு பயோனீர் போய்க்கங்க. பயோனீர் போயிட்டு இங்கே ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதே டேப்பில் ஓப்பன் ஆனால் அதுக்குள்ளே போகாதீங்க, அதில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. ஓகேங்களா? புது டேப் ஓப்பன் ஆகணும். அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறேன், புது டேப் ஓப்பன் ஆகணும். இந்த மாதிரி புது டேப் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸும் நான் காலையிலேயே ஃபில் பண்ணேன். எல்லாமே எனக்கு ஆல்மோஸ்ட் டன் ஆகி மெயிலும் வந்துச்சு. மெயிலு கூட காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே அப்ரூவ் ஆகுது. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகலை. ஓகேவா? இனிமேல் அந்த தப்பை பண்ணாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோடது கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளோதான். பயனர் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் அப்ரூவ் ஆகும். உங்களுக்கு 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்கள் பேரண்ட்ஸோடதை யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பேரண்ட்ஸோடதே யூஸ் பண்ணுங்கள். ஓகே. இனி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.